வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் மினி ஆம்லா நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட் பார்க்க முந்தி இந்த நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆம்லா நாட் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த கூடையை நீங்கள் ஃபுல்லாக போட முடியும், ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே இந்த கூடை படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு படிங்க. ஆம்லா நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரன்னிங் வயர்லேயே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதே வீடியோவில் சொல்லி கொடுத்துப்பேன். ஆம்லா நாட் பேஸ்கெட்டுங்கிற ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். எல்லா ஆம்லா நாட் பேஸ்கெட் வீடியோஸையும் அதில் பார்த்துக்கலாம். இப்போ மினி பேஸ்கெட் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நார்மல் வயரில் போடுறது படிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போது இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 1 ரோல் 2 ரோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க பிகினராக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறோம்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கிறதுக்காக ஏணிப்படி முடிச்சு போடுறோம். அதே தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே நீட்டாக சொருகி விடுற மாதிரி ஒன்று போல் இருக்கும். அதனால் ஃபினிஷிங் வர நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோவை நல்லா பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வயரில் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்ட இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். 9445266602. இந்த கூட எப்படி போடுறது, இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மினி பேஸ்கெட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். அதை 1 ரோல் அண்டு மினி பேஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நிறைய கூடைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. டேப்லனா 120 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன், உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் எழுதி காமிச்சிருக்கேன். 14 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 3 ஃபீட் ஸ்கேலில் 120 சென்டிமீட்டர் இன் டேப். உங்களுக்கு எழுதியும் காமிக்கிறேன், நான் சொல்லவும் செய்கிறேன். ஏன்னா மெஷர்மெண்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு 2 டைம்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வயரை இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். 2 வயர் எடுத்துக்கணும். இந்த மினி பால் இருக்குது பார்த்தீங்களா, இது வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதில் பெரிய பால் செய்து காமிச்சிருக்கேன், சின்ன பாலும் இப்போ செய்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது சின்னதாக நம்ம நாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம அந்த ஹேண்ட்பேக் மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 வயர் நம்ம என்ன செய்யணும், இப்படி எடுத்து ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரன்னிங் வயரை மெஷர் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ரன்னிங் வயர். அதே கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங் வயர் ஈக்குவலாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 வயரும் என்ன செய்யணும், ஒன்றுக்குள்ள ஒன்று ஈக்குவலாக வைக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் நாட் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி புரியாது, ஏன்னா இது எல்லாம் ஒரே கலரில் போடுறதுனால. நாட் ஃபஸ்ட் போய் படிச்சுட்டு வாங்க. ஆம்லா நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். அப்புறமா ஆம்லா நாட் பேஸ்கெட் அப்படிங்கிற ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயும் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 2 வயரையும் இப்படி இன்டூவில் வச்சுக்கோம் பார்த்திங்களா. இந்த நாட்டில் உள்ள வயர் எடுத்து மேலே மடக்கணும். அதுக்கப்புறமா இந்த நாட்டில் உள்ள வயர் இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே கொடுக்கணும். அப்புறமா 3ஆவதாக இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி 2 வயருக்குள்ளேயும் கொடுத்துடணும். ஒரே கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரிகிறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாட் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இதை போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப நாட்டை டைட் பண்ணிடாதீங்க. ஈக்குவலாக இருக்கா நம்ம வயர்ஸ் செக் பண்ணணும். நல்லா பெருசாக இருக்கு பாருங்கள் இந்த பக்கம். இதை நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணி சரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாட்டை நல்லா டைட் பண்ணணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறது, நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது யாருமே கவனிக்கிறது கிடையாது. அதை அப்படியே என்ன செய்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கூட முடியும் போது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க, நான் இப்படி பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது, வீடியோவை கவனமாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இப்படி உங்களுக்கு நிறைய நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கவனிக்காமல் வந்துட்டு லாஸ்ட்டாக ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா என்ன செய்ய முடியும்ப்பா, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எப்போவும் வீடியோவை கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பார்க்கணும். அப்போ தான் நல்லா படிக்க முடியும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் நாட்டில் உள்ள வயரை நான் நாட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் நாட்டில் உள்ள இந்த சென்டர் லைன். இதுதான் சொல்லுவோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கமாக லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம நாட் போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு, போட்டோமா. இதுக்கடுத்து நம்ம செகண்ட் நாட் போடணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் நமக்கு 2 வயர் தேவைப்படும்.
2 wires நமக்கு ஈக்குவலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் ஸ்டார்ட் பண்ணணும். இது முழுக்க பிகினர் வீடியோ தான். அதுக்கும் முன்னகுட்டி இப்போ இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் எல்கேஜி படிச்சுட்டு வந்தால் தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இதை படிங்க. இதிலே சொல்லி தந்துட்டு இருந்தால் டைம் ஆயிரும் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ நம்ம ரன்னிங் வயரை மடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு வயர் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இந்த வயரை இப்படி போட்டோம். இப்போ ரன்னிங் வயரை மேலே கொண்டு வரோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எந்த வயரை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத. முடிச்சாச்சு. இப்போ மடித்து வச்சுருக்க வயரை இதுக்குள்ளே கொடுக்கலாம். ஒரே கலரில் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் புரியும்ப்பா, இல்லைன்னா புரியாது. செகண்ட் நாட் போட்டாச்சு. இதுலேயே எப்படின்னா உங்களுக்கு இந்த வயர் பெருசாக இருப்பாங்க, இதை நம்ம சரி பண்ணிக்கணும். ரன்னிங் வயரில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் அந்த 2 வீடியோவும் படிச்சிட்டிங்கன்னா இந்த கிளாஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரே கலரில் போடுறேன் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படித்தா மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸுங்கிற வீடியோ 1/2 மணி நேரம் இருக்கும். அதில் எல்லா நாட்ஸுமே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஆம்லா நாட் போடுறது எப்படின்னு தனியாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ரன்னிங் வயரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட சேர்த்தே வரும். ஆம்லா நாட் பேஸ்கட் அப்படிங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் நிறைய குடைகள் இருக்குது. பெரிய குடைகள் போடுறதுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ 2 வயர் மறுபடியும் முடிச்சிட்டோம். இந்த ரன்னிங் வயரில் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பேர் தான் ரன்னிங் வயர். அதையுமே கேட்குறாங்க நிறைய பேர், ரன்னிங் வயர்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மடித்தாச்சு. இந்த வயரை இதை கொடுக்குறோம். அடுத்து இந்த வயரை இப்படி இதில் போட்டு வச்சுக்கணும். அப்புறமா கீழே இருக்கிற வயரை மேலே மடக்கணும். வயர்ஸ் மாற்றிடாதீங்க, மாற்றிட்டிங்கன்னா வராது. 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும். உடனே போட்ட உடனேலாம் வராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுங்கள், அதான் ஈஸியாக வந்துடும். ஹேண்டில் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளான ஹேண்டில்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ப்பா. மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறீங்க, அடிக்கடி கேட்குற எத்தனையோ வீடியோஸில் நானும் சொல்லிட்டேன். தனியாக வீடியோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் எல்லாருமே திரும்ப அதே தான் கேட்குறீங்கப்பா. நீங்கள் பிகினராக அதாவது இந்த மாஷா டிசைன்ஸ்க்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்னென்ன சொல்கிறேன்னு. எல்லா வீடியோஸ்லையும் ஒரே விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். டைட் பண்ணாலும் கொஞ்சம் நாட் லூஸ் ஆகுது பாருங்கள் வயர். இப்போ 3 நாட்ஸ் போட்டிருக்கோம். 1 2 3 நாட்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து 4th நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் வயரை மடிக்கிறோம். அடுத்து ஈக்குவலாக மடித்து வச்சுக்கணும். வயரை மடித்து வச்சுட்டு இந்த செகண்ட் வயரை கொடுத்துருக்கோம். அடுத்து 3rd வயரை இந்த உள்ளுக்குள்ளே நம்ம அதாவது இந்த கையிலையும் ஒயர் வச்சுருப்போம். 2வது கைட்டு மடிக்கவும் செய்யணும். அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. நிதானமாக படிங்க. இந்த கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். போட முடியாதவங்க ஆர்டர்ஸ் கொடுத்தும் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் வயர் எடுத்து இப்படி மடிச்சுட்டு செகண்ட் வயரை கொடுக்குறோம். 3rd வயரை இதுக்குள்ளே கொடுக்குறோம். நான் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால நாட்ஸ்லாம் தள்ளி போயிடுது. நீங்கள் பக்கத்தில் வீடியோவை பார்த்துட்டே வச்சு போடும்போது அழகாக வந்துடும். உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தான் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். இதிலெல்லாம் டவுட் கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதான் செய்யணும். 2-3 தடவை நல்லா. முக்கியமான விஷயம், நீங்கள் வாட்ஸ்அப்லாம் வீடியோ பார்க்காதீங்க. உங்களுக்கு லிங்க் கொடுக்குறாங்க, யாராவது ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்காதீங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூடியூப்பில் போய் பாருங்கள். எதுக்காகனா நான் வீடியோ கிளியராக போடலை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் போடுறேன். நீங்கள் பார்க்குற இடம் தப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்காது. அது டேட்டா கம்மியாக காமிக்கிறதுனால உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்காது, பிக்சர் குவாலிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. வீடியோ குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி பாடம்லாம் ஈஸியாக படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா படிக்கவே முடியாது. வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வரதான் செய்யும். என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே, ஏதோ ஒரு வயரை பொறுக்குறாங்க ஆனால் எதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க.
வாட்ஸ்அப்னு இல்லை, பொதுவாக வேறு எதில் பார்த்தாலுமே அதில் அவ்வளோ கிளியர் இருக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் வந்து பாருங்கள். அடித்தாச்சு, இந்த வயரத்துக்கு உள்ளே போட்டாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம அடுத்த லைனில் பார்க்கலாம். இதிலேயே போயிட்டே இருந்தோம்னா டைம் ஆயிரும். வயர்ஸ்லாம் அப்பப்போ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கூட முன்ன பின்ன வந்துடும். முடிக்கும்போது லாஸ்ட்டாக எல்லாமே திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கவனமாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோவே நல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்ட்டாக போட்டாலும் சரி, ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒயரில் நீங்கள் கையெடுத்து ஒயரில் நீங்கள் வெட்ட முந்தி அதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் பார்த்துடணும். ஃபுல் வீடியோவும் பார்க்கணும். அப்போ தான் ஏதாவது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காகத்தான் நான் அவ்வளோ தடவை சொல்கிறது, நல்லா பாருங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ மீதம் இருக்கிறதையும் போடுவோம். 1 2 3 4 5 நாட்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இதுவே உங்களுக்கு போதும். இன்னும் 2 நாட்ஸ் தான் போடணும். போட்டுட்டு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். நான் முடிச்சுட்டு அந்த 5 லைன்ஸையும் 5 முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நாட்ஸை போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 7 பூவும் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 நாட்ஸ் போட்டாச்சு. எவ்வளோ டைட் பண்ணாலுமே நான் கொஞ்சம் லூஸாக தான் செய்கிறேன். அதனால் இந்த பூவோட சைஸ் நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டைட்டாக இப்போ நம்ம இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், அடுத்த லைன் போட போகிறோம். இதுதான் நமக்கு சென்டர் லைன். இங்கேயும் வேணால் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியறதுக்காக. நல்லா இடி பிடிக்கும். இப்போ செகண்ட் லைன் போடும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த வயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த சைட் போடும்போதும் நம்ம மொத்தமாக 3 லைன் தான் போட போகிறோம். அதனால் இந்த லைனை நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்த லைன் நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த லைன் போடும்போது இந்த ஒரு வயரை விட்டுட்டு இந்த வயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக 2 வயர் நமக்கு விடுபடும். இந்த இடத்துலையும் விட்டுறணும், இந்த லாஸ்ட்டு போலையும் தன்னாலே ஒதுங்கிடும். சேம் இந்த பக்கமும் 2 வயர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். மீதம் இருக்கிற வயர்ஸில் இந்த கிராஸில் வரக்கூடிய வயர்ஸில் தான் நம்ம இந்த நாட் போட போகிறோம். ஆம்லா நாட்டை பொறுத்தவரை எல்லா எப்போவுமே நம்ம இந்த கிராஸில் வருது பார்த்திங்களா, இந்த 2 வயர்ஸை தான் நாட் போடுவோம் பேசிக்கில். இப்போ இந்த வயரை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 2-3 பூ சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் திருப்பி வச்சு அந்த பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நான் ரன்னிங் வயரில் தான் போட்டுட்ருக்கேன். இது ரன்னிங் வயர். இப்போ நான் வச்சுருக்கிறது ரன்னிங் வயர். இந்த வயரை சுற்றுறோம். அதுக்கு அடுத்து இந்த செகண்ட் வயரையும் எடுக்கிறோம். அடுத்த பூவில் உள்ள வயரையும் எடுத்து சுற்றுறோம். இப்போ இந்த வயரை மடக்கிட்டு அடுத்து இந்த வயர் எடுத்து உள்ளே கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வரணும். வீடியோ பார்த்தா தான் பேசிக் வீடியோ நாட் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைனா இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நான் சேம் கலரில் போட்டுட்ருக்கேன். இப்போ நமக்கு இதில் மெஷர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு போடுறோம் பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்ததுலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று போல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பூ போட போகிறோம். எவ்வளோ டைட் பண்ணாலும் சரி நாட் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே விரிஞ்சு வந்தது. வயர் நல்ல ஷைனிங்கான வயர். நாட்டும் நல்லா பெரிய நாட்டாக தான் வருது. ஒவ்வொரு பூவுமே நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது. ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளாராக இருக்குன்னு. இந்த வயர்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது நல்ல மூவிங்கில் இருக்குது இந்த வயர். நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இப்போ அடுத்து இந்த வயர்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மடங்கத்தான் செய்யும். கவனமாக எடுத்து போடணும். பொறுமையாக போட்டோம்னா நல்லா அழகான கூட நம்ம கையில் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும். அவசரப்படக்கூடாது. அதேமாதிரி நான் தள்ளி வச்சு போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது ஒன்று போல் இருக்கும். இப்போ நான் மடியில் வச்சு போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இதை பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு பாருங்கள். சேம் இந்த பக்கமும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரும். இப்படியே நமக்கு சின்ன ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் மாற்றி மாற்றி வரும். ஓகே, இப்போ நான் 2 பூ போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா பூவையும் போடணும். அதர் சைட்லேயும்
இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கே போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இந்த பக்கம் திருப்பி இதே மாதிரி தான் இந்த பூ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பூ எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணி போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேஸ் முடிச்சுட்டு மேலே வளர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் நான் இதை மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். இதை போட்ட மாதிரியே இந்த வயர்ஸ் வச்சு போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஒரு வயர் தனியாக நிற்கும். அப்புறமா திருப்பி வச்சு இதை முடிச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி வச்சு இந்த ஒரு வயரை விட்டுருங்க. விட்டுட்டு இதில் இருந்து அப்படியே பூ போடுங்க. நல்லா கவனமாக பார்த்துட்டு போட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இந்த 2 பூ, இந்த 2 வயர், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பூ போட்டே வரும்போது இந்த 2 வயரையும் சேர்த்து போடும்போது இந்த லாஸ்ட் வயர் தனியாக நிற்கும். அதோட நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆயிடும். நான் உங்களுக்கு பேஸ் முடிச்சுட்டு மேலே வளர்க்கும் போது காமிக்கிறேன். பேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 லைன்ஸ் இங்கே போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7. அடுத்து 6 லைன்ஸ் வரும். 1 2 3 4 5 6. சேம் இந்த பக்கமும் 6 லைன்ஸ். அதே 6 லைன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறமா இதுதான் நமக்கு சென்டர் லைன். சென்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒவ்வொரு லைன் போட்டிருக்கோம். அப்புறமா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ரன்னிங் வயரை பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம மேலே தான் வளர்க்க போகிறோம். இந்த வீடியோ நல்லா கிளியராக புரியும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பேசிக் நாட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவுக்கு வரும். ஆம்லா நாட் பேஸ்கட் இன் மாஷா டிசைன்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணாலே இதே மாதிரி வந்துடும். இதில் எல்லா ஆம்லா நாட் பேஸ்கட் அண்ட் நாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.